இந்த கார்டர் திருவான்மியூர் அடையார் நம்ம ஓஎம்ஆர் கார்டரில் மெயின் லொக்கேஷனில் நல்ல அம்யூனிட்டிஸோட ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜக்கூசி இருக்குது, கசிபோவும் இருக்குது. கசிபோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெய்பர்ஹுட் எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே போய் ஒரு சும்மா பாபிக்யூ மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ளாட்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். இப்போ கூட ரீசெண்டாக நான் வாடகைக்கு இருக்கிற வீட்டு பக்கத்தில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதனால் சொல்கிறேன். இப்போ லாபியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் கொடுக்கறது நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்லையும் இந்த ரைட் வாலில் பாருங்களேன் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி வந்து பாருங்கள் இந்த கார்டர் பாருங்கள் கிரனைட் கொடுத்துருக்காங்களா, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஜேடி பில்டர்ஸ். இந்த விஷயத்தில் நாங்கள் உங்களை கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியே ஆகணும். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆர் நம்ம எஸ்ஆர்பி டூல்ஸ் வழியாகவும் வரலாம், நம்ம ஈசிஆர் திருவான்மியூர் வழியாகவும் நீங்கள் வரலாம். ஈசிஆரில் வந்து நம்ம திருவான்மியூர் வெஸ்ட் சைடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 650 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஏங்க நான் உண்மையிலே சொல்கிறேங்க, எப்பயுமே நான் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் திருப்தியாக பட்டால் தான் நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கேயே சொல்லிக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நோட்டபுளாக நிறைய விஷயங்கள் கவனித்தேன். மொத்தமாக 9 யூனிட் தாங்க. அந்த 9 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கூசி கொடுத்துருக்காங்க, சோலார் பேனல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க வீடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாபிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாபி கண்ட்ரோல் இருக்குது. லாபி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த சைட் வால்ஸில் கூட கிரனைட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரில் மார்பிள் கொடுத்துருக்காங்க. மார்பிள்னு நான் என்னோடய வீடியோவில் சொன்னதே கிடையாது, இங்கே போட்டிருக்காங்க. ஸ்டார் கேஸ்லாம் உங்களுக்கு ஃப்ளோரில் மார்பிள் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் கூட உங்களுக்கு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணா நகர்லையும் வீடியோ போட்டிருக்கேன், சிட்டிக்குள்ளேயும் தேனாம்பேட் நிறைய இடத்துல வீடியோ போட்டிருக்கேன், கோபாலபுரம் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வாலில் கிரனைட் போட்டிருக்கிறது சீலிங் வரைக்கும் அப்படின்றது நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். அதே நேரத்தில் நான் கேட்டேன், ப்ரோ வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இந்த லாபிக்கு மட்டும் தான் போடுறீங்களா இல்லை மேலே ஃபுல்லாகவே போடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். மேலே லாஸ்ட் வரைக்கும் போடுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோவில் உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக ஜேடி பில்டர்ஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம், யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அண்ணனை கூட இப்போ மீட் பண்ணியிருந்தேன். அவைலபிள் இருக்கிற யூனிட்டை வந்து பார்க்க சைட் விசிட் அவங்க ஃப்ரெண்டோட வந்திருந்தாங்க. வசந்த மூலியமாக கூட இன்னொரு வீடு வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என் ஃப்ரெண்டுக்காக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்னா நீங்கள் இந்த வீடியோ சைட் விசிட் இப்போ பார்த்துட்டு போவீங்க. உங்களோட ரிவ்யூ என்ன எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி பில்டர்ஸோட லக்ஸோரா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க, 2 சைடு அக்சஸ் இருக்குது. 2 கிரவுண்ட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வீடு இந்த யூனிட்டில் இருக்குது. ஜஸ்ட் 9 யூனிட்ஸ் தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 3 BHK இருக்குது, 3 2 BHK இருக்குங்க. இந்த லொக்கேஷன் தானே கேட்குறீங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை திருவான்மியூர் ராஜாஜி நகரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தர்மாமால் ஸ்ட்ரீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃப்ளாட்ஸ் கூட இருந்தது. இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே தேவையில்லை, டைட்டில் பார்க் இருக்குது. அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க அதை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. நான் வரும்போது கூட அப்படி தாங்க வந்தேன். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோக்குள்ளே வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்குது கவர்மெண்ட் சைடில். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் ரயில் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது, TCS இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு எந்த கம்பெனி சைட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட ரெக்கமெண்ட்டை பூர்த்தி பண்ணுற விதமான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட்டை பூர்த்தி பண்ணுற விதமாக அமையும். நீங்கள் இந்த கார்டில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த வீடு நான் உங்களுக்கு காமிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல அம்யூனிட்டிஸோட டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களோட ரெக்கமெண்ட்டை பூர்த்தி பண்ணுவாங்க. நல்லாவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எதனால் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் OMR நம்ம SRP டூல்ஸ் வழியாகவும் வரலாம், நம்ம ECR திருவான்மியூர் வழியாகவும் நீங்கள் வரலாம். ECRல வந்து நம்ம திருவான்மியூர் வெஸ்ட் சைடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 650 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான லேண்ட்மார்க்ஸ்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க சில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குங்க, போர்வெல் இருக்குது, கார்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க, சம்ப் இருக்குது, சீவேஜ் லைன் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 phase CB லைன் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, டில் டெரஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, பவர் பேக்கப்பும் இருக்குது. ஓல்ட் பில்டிங்க்குமே சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. அந்த சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் டைமில் ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி
டோட்டல் காமன் ஏரியாவுக்குமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பைப்டு கேஸ் கனெக்ஷன் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்கூசி இருக்குது, கசிபோவும் இருக்குது. கசிபோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெய்பர்ஹுட் எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே போய் ஒரு சும்மா பாபிக்யூ மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ளாட்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். இப்போ கூட ரீசெண்டாக நான் வாடகைக்கு இருக்கிற வீட்டு பக்கத்தில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதனால் சொல்கிறேன். டெரஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. டெரஸில் ஃபுல்லாகவே கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கசிபோ வருது, ஜக்கூசி வருது, அது தெரியுது பாருங்கள். ஈசிஆர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா OMR. சரி, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபி அசஸ் வருதுங்க. இங்கே உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் வந்துடும்னு சொன்னாங்க. இன்னும் இந்த ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது, மற்றபடி வீடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்துடும், அதுக்குள்ளே வயரிங் தான் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரில் இருந்தபடியே உள்ள இங்கே லாபிக்குள்ளே யார் வரணும் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதாங்க லாபி. லாபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சைடில் சீலிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரனைட் கொடுத்துருக்காங்களா, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்களா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஸ்டார்கேஸ் ஃப்ளோரில் மார்பிள் கொடுத்துருக்காங்க. ஜான்சன் பிராண்டில் லிஃப்ட் வந்துடும். லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் வரைக்கும் அசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெரஸ் வரைக்கும் அசஸ் கொடுக்காத பில்டிங்கில் வாங்கின சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்களே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 3rd ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த துணி துவச்சதை மேலே எடுத்துகிட்டு போயிறதுக்கு ஆள் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. டெரஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காய போட்டுக்கலாம். மூட்டு வலி இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேயும் பாருங்கள் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. இப்போ லாபியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் கொடுக்கறது நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸ்லையும் இந்த ரைட் வாலில் பாருங்களேன் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி வந்து பாருங்கள் இந்த கார்டர் பாருங்கள் கிரனைட் கொடுத்துருக்காங்களா. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஜேடி பில்டர்ஸ். இந்த விஷயத்தில் நாங்கள் அவங்களை கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியே ஆகணும். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு மெயின் டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. பக்கத்தில் பார்க்குறீங்களா, அது வந்து 2 BHK, ஃப்ரண்ட்டில் ஒரு 3 BHK, 2 சைடு அசஸ் இருக்குதுக்கு. அந்த 2 சைடுமே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK, சென்டரில் வந்து 2 BHK பையர் இருக்கிறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க, டீக்குட் டோர். இங்கேயும் வந்து பார்க்க முடியும் சீலிங் வரைக்கும் ஃபுல்லாக கிரனைட் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரில் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபாயர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறத விட நிறைய இடத்துல நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் ஃபாயர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் மாதிரி இருக்கும். போட்டோம்ண்ணா வெயிட் பண்ணு. பரவாயில்லண்ணா, நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கண்ணா, வெயிட் பண்ணு. பேசு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா. ஓகே, அப்படியே வாங்க, இப்படி வாங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவங்களோட ப்ரைவசி முக்கியம் இல்லை, அதனால காமிக்க முடியலைங்க. அவங்களுக்கு ஓகேனா நான் காமிச்சிருப்பேன். ஓகே, நிறைய நம்ம வீடியோவில் பார்க்க முடியும் பேசேஜ் மாதிரி இருக்கும் ஃபாயர். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆப்போசிட்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க பிரிக் ஒர்க்லேயே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோன் ஃபினிஷில் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எதாவது பெரிய ஃபோட்டோஸ் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இப்போயே வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம். சென்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசைன் லேம்பும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபாயர் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஃபாயர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1375 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 45% UDSங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 30 அடிங்க, நல்லா நீளமாக இருக்குது. நீங்கள் டிவி பெரிய ஒரு 75 இன்ச் டிவி இங்கே மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் விசிபிள் சூப்பராக இருக்கும். இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குங்க. இந்த பிளான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ ஃபால் சீலிங் உள்ள ஒர்க் போயிட்டு இருக்கு. பில்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க. லிவிங் கம் டைனிங் நல்லா பெருசாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. இந்த பால்கனிக்கும் லிவிங் கம் டைனிங்க்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPVC டோர் வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிக் ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணாமல் எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தெரியுது பாருங்கள், SRP டூல்ஸ் இந்த காரிடாரில் ரொம்ப ஃபேமஸ். பக்கத்தில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், பின்னாடி வந்து டைடல் பார்க், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ DLF 27 ஏக்கர்ஸில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து ராமானுஜம் செஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் ரொம்ப பக்கம் தான். வீக்கெண்டில் வந்து நீங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கார் எடுத்துகிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம். சைக்கிளிங் கூட பண்ணலாம். ஏன்னா ஈஸியாக ரொம்ப சைக்கிளிங் நிறைய பேர் பண்ணுவாங்க, அதனால் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.25க்கு 13.25 அடி இருக்குங்க. கிச்சன் ஃப்ளோரில் உங்களுக்கு கிரானைட் வந்துடும். லாஃப்ட் இருக்குங்க. ஓகேங்களா. 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட வந்துடுங்க. இன்னும் கிரில் மட்டும் போடாமல் இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. விண்டோஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சைடு எட்ஜ் எல்லாத்துலேயுமே கிரானைட்டோட வருதுங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் உண்மையிலே சொல்கிறேங்க,
எப்பயுமே நான் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் திருப்தியாக பட்டால் தான் நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். சேனல் ஸ்டார்டிங் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. அதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த பைப்லைன் ஒர்க்ஸ்லேயே. இந்த பொருளை பாருங்கள். நம்ம வந்து இல்லாததை சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. ப்ளஸ் நிறைய இதில் வந்து இதெல்லாம் மறைச்சிடுவாங்க, எதுக்கு இந்த வேலை நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருக்கிறத தானே நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் என்ன சின்ன சின்ன ஒர்க்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, ஒரு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனிக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 14 அடிங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே கிரனேட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட வந்துடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷ்ஷோடு இருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோஸுங்க, கொசுவலையோடு இருக்குது. சைடு எஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வந்துடும். எல்லாமே பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு பின்னாடியே டைல்ஸ் பிளேஸ் பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் டிசைனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் இது ஸ்கொயர் தான், பட் இப்படி கிராஸாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரீமியம் லுக் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பேஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சென்டரில் நல்ல ஃபினிஷ் இருக்குது. இந்த பாத்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பிரிக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எலிவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லுக் நல்லா ஃபினிஷ் நல்லா இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு காமன் பாத் இருக்குங்க. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வாட்டேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமையும் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வாட்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே நீங்கள் பார்க்க முடியும் இந்த பிளாக் தீமில் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, பார்க்க நல்லா இருந்தது. எஜஸில் கிரனேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே சைடில் எலிவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும். பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைப்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை போட்டுட்டு பாருங்கள், ஃபினோலக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸ் எல்லாமே அல்ட்ராடெக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாஷ் பேஷன் வந்துடும், வால் மேக்ஸ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட வந்துருங்க. மெஷ் இருக்குது. சைடில் வந்து கிரானைட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். இந்த டைல்ஸ் டிசைன் பாருங்களேன், நல்லா இருக்கு. ப்ளூ வித் கிரே காம்பினேஷன். இப்போ இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே, அதாவது மெயின் டோர்லேருந்து 5லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. மெஷ்ஷோட இருக்குது. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. CMDA என்ற ராப்பூர் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9,950 ருபீஸுங்க. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த யூனிட்டுக்கு 1.60 CR. கார் பார்க்கிங், EB, GST, சர்வீஸ் கனெக்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், எல்லாமே சேர்த்து A to Z எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பில்டர் சைட்லேருந்து. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 2 BHK தானே கேட்குறீங்க. 2 BHKவும் அவைலபிள் இருக்குது. 934 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 45% UDS, நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்குங்க. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 CR. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் அடிஷனல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. A to Z எல்லாமே அதுதான் சொன்னாங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா JD பில்டர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்திலேயே ஃபியூச்சர் ப்ரொபோசலும் வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி, அதோட ரேட் என்ன, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற டேரெக்டாக பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்கள் இந்த கார்டர் திருவான்மியூர், அடையார், நம்ம OMR கார்டரில் மெயின் லொக்கேஷனில் நல்ல அம்யூனிட்டிஸோட ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். மறக்காதீங்க. டாட்டா, பாய் பாய்.